லக்ஷ்மி செராமிக்ஸ் நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். ஆல் டாப் பிராண்ட்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல. லக்ஷ்மி செராமிக்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ரீட்டைலர். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். திருவண்ணாமலை தொகுதியில் திமுகவை சேர்ந்த வேலு 3வது முறையாக சிட்டிங் எம்எல்ஏவாகவும் அமைச்சராகவும் உள்ளார். இவர் ஏற்கனவே தன்றாம்பட்டு தொகுதியில் 1984இல் அதிமுக எம்எல்ஏவாக முதல் முறை தேர்ந்தெடுக்கப்பட்டார். பின்னர் 1995இல் திமுகவில் சேர்ந்து 2001, 2006இல் தன்றாம்பட்டு தொகுதியிலும் 2011, 2016, 2021இல் திருவண்ணாமலை தொகுதியிலும் போட்டியிட்டு வெற்றி பெற்று அமைச்சராக இருந்து வருகிறார். தேர்தல் வெற்றிகளை குவித்தாலும் தான் சார்ந்த சமூகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து வன்னியர் உள்ளிட்ட பிறரை அவர் கண்டுகொள்ளவில்லை என்கிற குற்றச்சாட்டு உள்ளது. இதுகுறித்து திமுக மூத்த நிர்வாகிகளே கட்சி தலைமையிடம் வேலு மீது புகார் பட்டியல் வாசித்துள்ளனர். ஆனால் திமுக தலைமையின் கஜானாவாக வேலு உள்ளதால் தலைமை அவருக்கு ஆதரவாக உள்ளது. உள்ளூர் மக்கள் அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் எளிதில் தரிசனம் செய்ய முடியாத நிலை, அவர்கள் தினமும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிப்பது தொடர்கிறது. ஆட்டோ கட்டணம் பல மடங்கு உயர்வு, வெளியூர் பக்தர்களுக்கு போதிய போக்குவரத்து வசதியின்மை என்ற அன்றாட சிக்கல்கள் கழுத்தை நெரிப்பதால் வேலு மீது கடும் அதிருப்தியில் உள்ளனர். மேல்மா சிப்காட் திட்டத்திற்கு நிலம் கையகப்படுத்துவதை எதிர்த்து போராடிய விவசாயிகளை 2023இல் குண்டர் சட்டத்தில் அரசு கைது செய்தது. அதற்கு காரணம் வேலுதான் என கூறி விவசாயிகள் கொந்தளிப்பில் உள்ளனர். மேலும் காலமாக கட்சிக்கு உழைக்கும் நிர்வாகிகள் ஓரங்கட்டப்பட்டு தன் மகன் கம்பனை வேட்பாளராக்க முயற்சிப்பது திமுகவினரிடையே அதிருப்தி ஏற்படுத்தியுள்ளது. நாயுடு மங்கலத்தில் இருந்த அக்னி கலசம் மற்றும் பாமக கொடிகளை அகற்றிய போது அன்புமணி உள்ளிட்டோர் பங்கேற்ற போராட்டம் நடந்தது. அந்த சம்பவம் வன்னிய இன மக்களிடம் தீராத விடுவாக பதிந்துள்ளது. அது மட்டுமின்றி தற்போது எதிரணியில் அதிமுக, பாஜக, அமமுக, பாமக என கூட்டணி உள்ளதால் வன்னியர் ஓட்டுகள் அதிமுக கூட்டணிக்கு மாறும் நிலை உருவாகியுள்ளது. ஆனால் கூட்டணியில் பாஜகவுக்கு திருவண்ணாமலை தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அதிமுக நேரடியாக போட்டியிடாதது அமைச்சர் வேலுவுக்கு தெம்பை கொடுத்துள்ளது. அதே நேரம் பாமக தரப்பில் அக்னி கலசத்தை முன்னிலைப்படுத்தி வேலுவுக்கு எதிராக வன்னிய மக்கள் தேர்தல் களமாட முடிவு செய்துள்ளனர்.